எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் யாருக்கு துணை நிற்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் துணை நிற்கிறார் என்ற தலைப்பிலே இன்று சகேயு என்ற வரி வசூலிப்பவனை குறித்து நாம் பார்க்கிறோம். சகேயு என்பவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனமாய் இருந்தான் என்று வேதம் அவனை அறிமுகப்படுத்துகிறது. அந்த சகேயுவுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆவல் கொண்டிருந்த அவன் எரிகோ வழியே இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு இயேசு வருகிற வழியில் இருந்த ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறிக்கொண்டான். ஏனென்றால் அவன் குள்ளமான மனிதனாய் இருந்தபடியினாலே மரத்திலே ஏறி இயேசு வருகிற பாதையை நோக்கி பார்த்து காத்து கொண்டிருந்தான். மரத்தின் அருகே வந்த இயேசு அண்ணாந்து பார்த்து, சகேயுவே என்று பெயர் சொல்லி அழைத்து, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்கப் போகிறேன் என்று சொன்னார். அப்பொழுதே அவன் பிறவி பலனை அடைந்தது போல மகிழ்ச்சியில் சந்தோஷத்தோடே இயேசுவை அழைத்து கொண்டு போனான். ஆனால் அங்கிருந்த ஜனங்களோ, பாவியான மனிதன் வீட்டிற்கு இயேசு போகிறாரே என்று சொன்னார்கள். ஆனால் இயேசுவோ, எவனும் ஆபிரகாமின் குமாரனே என்று சொன்னார். இந்த உலகம் நம்மை எப்பொழுதுமே பாவியான மனிதர்களாகவே பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுவோ ஆபிரகாமின் குமாரனாய் நம்மை பார்க்கிறார். இதை லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையுள்ள பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். எனவே சகேயுவை போல நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள், ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுங்கள், ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.